வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா 2020 லீக்கோட 22வது மேட்ச் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பால் ராயல்ஸ் 2 பேரும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்மேட் தர்பனில் தான். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 9 வரையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 11 வரையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பொறுத்தளவுக்கு 160 பதிவாயிருக்கு. இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ வின்னிங் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டுத்துக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா எந்த டீம் வேணால் வின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்ஸ்மேனை கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறது இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் சேஃப்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட பாசிபிள் 11 மேத்யூ பிரெட்டிஸ் அண்ட் டோனி சார்ஜி 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு டீசென்ட் பிளேயர். கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேர் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கூட இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு கொடுக்க முடியும். ஸோ பிரிட்டிஷை பொறுத்தளவுக்கு சொல்லியே தெரியல, எல்லா மேட்சும் வந்துட்டு ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுமே அதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சேஃபாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்ல சாய்ஸ் தான். சார்ஜியை பொறுத்தளவுக்கு ஓகே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இன்னிங்ஸை வந்து பெருசாக இவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ மேபி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு பேட்டிங் செகண்டில் மட்டும் இவரை சஜஸ்ட் பண்ணலாம். எதனால் பார்த்தீங்கன்னா மேபி பேட்டிங் செகண்டில் வந்துட்டு கொஞ்சம் லோ ஸ்கோர் இருந்தோன்னா இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஜேஜே ஸ்மித்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜேஜே ஸ்மித்ஸை சொல்லலாம். எதனால பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஜேஜே ஸ்மித்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மாலிகளை நம்ம கொடுக்கலாம். டிகே லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3rd டவுன் வந்தார். ஸோ நல்ல இன்னிங்ஸ் கண்டிப்பாக வந்தது. ஸோ இந்த மேட்ச்சுமே அதேமாதிரி எதிர்பார்க்கலாம்னா கொஞ்சம் டவுட் தான். பட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மேபி வந்துட்டு ஜிஎல்ல மட்டும் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்மாலிகளே தேவை. ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப பூராக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்சுமே அதேமாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஒரு பிளேயராக நம்ம ட்ரை பண்ணிப்போம். நீங்கள் இல்லை ஜிஎல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹென்ரி கிளாசன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. அதுவும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். பேட்டிங் செகண்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் மேபி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்க லோ ஸ்கோர் அடித்தாங்கன்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்க மாட்டேது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு கிளாசனை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்டில் மேபி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டோயினிஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 30+ பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும், 30+ ரன் அடித்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஃபேண்டசிக்கு தேவையான ஒரு 60 to 70 பாயிண்ட் கண்டிப்பாக தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்டோயினிஸை பொறுத்தளவுக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வான் மால்டர் எல்லா மேட்சுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 38, 52, 12, 5, 83, 35 இது மாதிரி. ஸோ பட் எல்லாருமே வந்து யாரும் ஸ்மாலிகளை ட்ரை பண்ணி மாட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மேபி வந்துட்டு டிகேக்கு பதில் நீங்கள் மால்டரை கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் டிகேக்கு கம்பேர் பண்ணுறப்ப வான் மால்டரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரிஸ்க் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மகாராஜ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். மினிமம் 1 விக்கெட், மேபி பவுலிங் செகண்ட் பண்ணாங்கன்னா 2 விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கேஷ்யூ மகாராஜை பொறுத்தளவுக்கு நம்ம சேஃபாக நம்ம டீமில் ட்ரை பண்ணலாம். பவுலிங் செகண்ட் பண்ணால் மட்டும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். நூர் அகமது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. இவருமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த 1 விக்கெட்ன்றது 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி பவுலர். ஸோ கண்டிப்பாக பவுலிங் செகண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சாய்ஸாக இருக்கும். ட்ராப்லியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் ரெண்டுத்துலேயுமே ஒரு பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ டெத் ஓவரில் போடும்போது மேபி 2 to 3 விக்கெட்டாக கூட அது வரலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு டாப்லேயே பொறுத்தவரைக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துக்கோங்க. நவீன் உலக் ஃபஸ்ட்டு பால் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பவுலிங் செகண்ட்னா மேபி நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காகவே யோசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸோட பாசிபிள் 11 ஜேசன் ராய் அண்ட் பட்லர் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ ஜேசன் ராயை பொறுத்தளவுக்கு குயிக்காகவே அடித்து ஆடும்போது மேபி வந்துட்டு ரன்ஸும் வரலாம், இல்லை அவுட்டும் ஆகலாம். ஸோ ஜேசன் ராயை பொறுத்தளவுக்கு மேபி பேட்டிங் செகண்ட்னா மட்டும் ஒரு நல்ல சாய்ஸாக யோசிக்கலாம். மேபி பேட்டிங் ஃபஸ்ட்னா ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட்லர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளே. ஸோ எல்லாருமே வந்து காமனாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே ட்ரை பண்ணலாம். லூபி ஸோ மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பேட்டிங் செகண்டில் இவரை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டை மேபி நீங்கள் ட்ராப் கூட பண்ணலாம். டேவிட் மில்லர்
பேட்டிங் செகண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மில்லரை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் செகண்டில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளே. பேட்டிங் ஃபஸ்ட் டைம் மேபி நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸே ஃபோக்கஸ் பண்ணலாம். வார்ன் பிரன் ஒரு டீசன்ட் பிளேயருங்க. சரி, சப்போஸ் டாப் ஆட ஃப்ளாப் ஆகுனா இவர்கிட்ட ஒரு 30 to 40 ரன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது மாதிரி டாப் ஆட ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கை மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் அந்த 20+ ரன் அடிக்க முடியும். ஸோ ஒரு டீசன்ட் சாய்ஸ் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்லாம் கொடுக்க வேணாம். ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேபியன் ஆலன் ஸோ அந்தளவுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல, பவுலிங்குமே அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து நம்ம ஜிஎல்பிக்கு தான் யோசிக்க தோணுது. ஸ்மால் லீக்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். போர்ஜின் 4 ஓவர் பவுல் பண்ணுறாருங்க. அதுவும் பவர் பிளேயிலே பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபார்ச்சுனை பொறுத்தவரைக்கு மேபி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். மேபி வந்து இனிஷியலாக விக்கெட் அதிகமாக விக்கெட் விழுந்ததுன்னா அந்த விக்கெட் வந்து 2 to 3 கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ ஃபார்ச்சுனை பொறுத்தவரைக்கும் மேபி வந்து சேஃபாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ண எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம். லுங்கினிகிடி பவர் பிளே அண்ட் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறாரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ சேஃப் சாய்ஸ். ஸோ நம்ம ஸ்மாலுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒபேட் மேக்கே இவருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் பவுல் பண்ணுறாரு, டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லெஃப்ட் ஆம் பவுலர்ன்றதால கண்டிப்பாக இவருக்கு விக்கெட் அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் போனால் ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டன் ஜியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஷம்சி அந்தளவுக்கு விக்கெட் இங்கே வரது கிடையாது. ஸோ பவுலிங் செகண்ட் பண்ண மட்டும் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸையும் அண்ட் பேட்ஸ்மேனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் யாரும் ஸ்மால் லீகில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஜே ஸ்மித், குவிண்டன் டிகாக் அண்ட் ஸ்டோய்னிஸ். ஸோ இவங்களாம் வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயருமே கூட. ஸோ கிராண்ட் லீகை பொறுத்தவரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், பிரிட்டிஷ், கிளாசன், லுங்கினிகிரி. ஸோ இவங்களாம் நல்ல பிளேயர் தான். பட் இன்னிங்ஸ் வந்துட்டு எப்போயாவது ஒரு தடவை தான் பெருசாக கொண்டு போகிறாங்க. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்கில் கொடுத்துருக்கோம். மற்றபடி இவங்களுமே நீங்கள் ஸ்மால் லீகில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஜாஸ் பட்லர் கேப்டனாகவும் ஜே ஸ்மித்ஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோய்னிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குவிண்டன் டிகாக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இது வேணும்னா மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறவங்க, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறவங்க நீங்கள் டிகாக் அண்ட் ஸ்டோய்னிஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஃபைனல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 பட்லர் கேப்டன் அண்ட் டிகாக் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோய்னிஸ் அண்ட் மகாராஜா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜிஎல் டீம் 2 பட்லர் கேப்டன் அண்ட் ஸ்டோய்னிஸ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுங்கினிகிடி அண்ட் ஃபார்ச்சுனுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ஜிஎல் டீம் 3 ஜே ஸ்மித்ஸ் கேப்டன் அண்ட் ஸ்டோய்னிஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணால் நீங்கள் மில்லர் கூட நீங்கள் செகண்ட் பேட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணும்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.